ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க நான் அதை எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன். அதை வந்து நல்லா மஞ்சள் போடாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு. இப்போது வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஒயிட் பெப்பர் பவுட்ரு போட்டிருக்கேன், ஒயிட்டு மிளகுத்தூள் வந்து, அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு எக்கு வந்து எல்லாவோட சேர்த்து அப்படியே போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன், சோளா மாவு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கலாம். ரொம்ப சோளா மாவு போடக்கூடாது. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அதிகமாகும் போது நம்ம வந்து சிக்கன் போட்டு எண்ணெயில் இப்போ வந்து ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை பண்ணும்போது போண்டா மாதிரி ஆகிடும், மேலே வந்து ஒரு கோட்டிங் வந்த மாதிரி ஆயிரும், உள்ளே தான் சிக்கன் இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் வந்து பார்த்து இந்த மாதிரி சேர்த்துக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுட்டு வந்து இது ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி ஒட்டாத மாதிரி தனித்தனியாக அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். சிங்கிளாகவே இப்படி செப்பரேட்டாகவே இருக்கட்டும். அப்புறம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இல்லை இப்போ திருப்பி விட்டாச்சு பாருங்கள், நல்லா அந்த மாதிரி சூப்பராக கலராக வந்துருக்குது. இப்போ வந்து எடுத்துடலாம் நம்ம. போதும், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்த வரைக்கும் போதும் பாருங்கள். இந்த மாதிரி வெந்தால் போதும். இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து அதில் நம்ம ஃப்ரை பண்ண ஆயிலே வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்ததுனால அந்த ஆயிலே நான் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு பூண்டு பல் வந்து ஒரு 7-8 பூண்டு பல் வந்து நல்லா பெரிய பல்லாக பார்த்து எடுத்துகிட்டு அதை வந்து நான் அந்த மாதிரி கேரட் துருவி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாகவும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அது மாதிரி ஜிஞ்சரும் கூட இஞ்சும் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி துருவி தான் வச்சுருக்கிறேன் நான் வந்து. இல்லைனா நல்லா பேஸ்ட் இருந்துச்சுன்னா கூட பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம், இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா கட் பண்ணி போட்டு இதை வந்து லைட்டாக தான் ஃப்ரை பண்ணணும் பாருங்கள். 2 வாட்டி தான் அப்படி ஃப்ரை பண்ணணும், ரொம்ப இது பண்ணக்கூடாது. இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தால். இது வந்து அந்த வெங்காயம் இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் தூரம் மட்டும் அந்த ஒயிட்டாக இருக்கிற வரைக்கும் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ 2 மிளகா சின்ன சின்ன மிளகாவாக கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஸ்ப்ரிங் ஆனியனும் வந்து அடியில் அந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா வெங்காயத்துலேருந்து, அதை மட்டும் சேர்த்து கட் பண்ணி அதை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது. இஞ்சி பூண்டெல்லாம் வந்து ரொம்ப கெட்டிமாயிரும், ஒரு மாதிரி சதனாயிரும். இப்போ வந்து 1 கப் அளவு வந்து ஆனியன் பெட்டல். இது பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம ஒவ்வொரு லேயராக இப்படி பிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். அதை வந்து நான் 1 கப்புக்கு சேர்த்துக்கிறேன். இதையுமே லைட்டாக தான் ஃப்ரை பண்ணி விடணும். ரொம்ப இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம சிக்கன் போட்டு வேக வைக்கும் போது ரொம்ப பெரிய வெங்காயம் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். அதனால் வந்து 2 வாட்டி சும்மா அப்படி ஃப்ரை பண்ணணும், அவ்வளோதான். இப்போ வந்து 1/2 கேப்சிகம் வந்து நான் போட்டிருக்கேன். குடை மிளகாய் வந்து ஒரு 1/2 மட்டும் போட்டிருக்கேன். போட்டு அதையுமே இந்த மாதிரி லைட்டாக தான் ஃப்ரை பண்ணி விட்டுறணும், அவ்வளோதான். அப்புறம் வந்து சோயா சாஸ் வந்து நான் வந்து இப்போ விட்டுக்கிறேன். 2 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் விட்டேன். அப்புறம் வினிகரும் வந்து 2 டீஸ்பூன் விட்டுக்கிறேன். அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும். போட்டுட்டு அதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள். இது இப்போ கூட மிக்ஸ் பண்ணும்போது கூட ரொம்ப ஆனியனும் வந்து பெரிய வெங்காயமும் குடைமிளகாவும் வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது. இப்போ வந்து பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர் வந்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ அதையுமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் பாருங்கள். நல்லா ரெட்டாக வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸ் எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள். ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு வந்து எப்பயுமே வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும், ஹையாக வைக்க வேண்டாம். ஏன்னா ஆனியனும் வந்து குடமிளகாவும் வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு கூட நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் இந்த அளவு வந்துருச்சு பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் அதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் வச்சுட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருந்தேன். அதை வந்து எடுத்து விட்டுட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சோயா சாஸோ இல்லைனா டொமேட்டோ சாஸோ தேவைப்பட்டால் வந்து இப்போ கொஞ்சம் நம்ம வந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்க அந்த தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் கெட்டிமாகட்டும். பாருங்கள் அந்த வெங்காயம் குடமிளகாலாம் கூட பாருங்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சுருங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கூட ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டக்குன்னு இது வந்து ஒரு 2 நிமிஷத்தில் தான் ரெடியாக வர வேலை தான். நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுற டைம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆகுது, மற்ற டைம் வந்து ரொம்ப ஈஸியாகிடுது. பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து அது மேலே வந்து க்ரீன் கலரில் இருந்துச்சு இல்லையா வெங்காயத்தால், அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து மேலே தூவி விட்டுட்டாக்க அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட இஞ்சி பூண்டும் கூட ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது, அது ஒரு மாதிரி கெட்டியமாக ஆயிரும். அதனால் வந்து பார்த்துக்கோங்க, அது வந்து சின்ன சின்னதாகவும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பராக சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். ஃப்ரை ரைட்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பன்னீரில் கூட இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நம்மளோட இந்த சிக்கன் மஞ்சூரியன் ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.